This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students and homemakers. More details, send your name and qualification to 9994104160. இப்ப நாத்துக்கு பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. செவ்வாய் கிரகம் மனிதகுலத்தின் நீண்ட கால கனவு. நம் பூமியை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்க முடியுமா என்ற கேள்வியின் மையப்புள்ளி. பல ஆண்டுகளாக நாசா அனுப்பிய ரோவர்கள் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிலிருந்து எண்ணற்ற புகைப்படங்களையும் தகவல்களையும் பூமிக்கு அனுப்பியுள்ளன. ஆனால் 2013ஆம் ஆண்டு கியூரியாசிட்டி ரோவர் எடுத்த ஒரு குறிப்பிட்ட புகைப்படம் உலகம் முழுவதும் பெரும் சந்தேகத்தையும் விவாதத்தையும் கிளப்பியுள்ளது. அந்த புகைப்படத்தில் இருப்பது என்ன, தற்போது ஏன் அது வைரலாகி வருகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்தில் உயிரினத்தின் தடயங்களை தேடுவதில் நாசாவின் கியூரியாசிட்டி ரோவர் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. 2011ஆம் ஆண்டு விண்ணில் ஏவப்பட்ட இது 2012ஆம் ஆண்டு முதல் கேல் பள்ளத்தை ஆராய்ந்து வருகிறது. இந்த பள்ளம் பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஏரியை கொண்டிருந்ததாக நம்பப்படுகிறது. எனவே இந்த இடத்தில் நுண்ணுயிரிகள் வாழ்ந்திருக்க சாத்தியமான இடமாக இது கருதப்படுகிறது. கியூரியாசிட்டி ரோவர் மேம்பட்ட அறிவியல் உபகரணங்களை கொண்டுள்ளது. இது பாறைகள் மற்றும் மண்ணின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்யவும், வளிமண்டலத்தை ஆராயவும், உயர் தெளிவுத்திறன் கொண்ட புகைப்படங்களை எடுக்கவும் முடியும். 2013ஆம் ஆண்டில் கியூரியாசிட்டி ரோவர் எடுத்த சில புகைப்படங்களில் தரையில் ஒரு சிறிய குவிந்த காளான் போன்ற அமைப்பு காணப்பட்டது. இந்த அமைப்பு வெள்ளை நிறத்தில் இருந்தது மற்றும் அதன் தண்டு போன்ற ஒரு அமைப்பு கீழே தெரிந்துள்ளது. இந்த புகைப்படம் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது. உடனே செவ்வாய் கிரகத்தில் உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதாக பலரும் யோகிக்க தொடங்கியுள்ளார்கள். காளான்கள் நம் பூமியில் உயிரினத்தின் ஒரு வடிவமாக இருப்பதால் செவ்வாய் கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அமைப்பு ஒரு உண்மையான காளானாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பூஞ்சை வகை உயிரினமாக இருக்கலாம் என்று நம்பினார்கள். ஆனால் நாசா விஞ்ஞானிகள் இந்த காளான் பற்றிய யூகங்களுக்கு உடனடியாக பதில் கூறியுள்ளார்கள். அவர்கள் அந்த அமைப்பு உண்மையில் ஒரு உயிரியல் வடிவம் அல்ல, மாறாக விசித்திரமான வடிவம் கொண்ட ஒரு பாறை என்று கூறியுள்ளார்கள். செவ்வாய் கிரகத்தில் பலவிதமான தனித்துவமான பாறை அமைப்புகள் காணப்படுகின்றன. அவை காற்று அரிப்பு மற்றும் நீரரிப்பு போன்ற செயல்முறைகளால் உருவாகின்றன. இந்த காளான் போன்ற அமைப்பு ஒரு அசாதாரணமான பாறை வடிவம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஏன் இந்த குறிப்பிட்ட அமைப்பு ஒரு காளான் என்று பலரும் சந்தேகித்தார்கள். இதற்கு காரணம் அதன் பொதுவான குவிந்த மேற்பரப்பும் தண்டு போன்ற அமைப்பும் பூமியில் உள்ள காளான்களை நினைவுபடுத்துகின்றன. இருப்பினும் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுச்சூழல் நம் பூமியை விட மிகவும் வேறுபட்டவை. அங்கு மிகவும் குறைந்த வெப்பநிலை, அடர்த்தியான கதிர்வீச்சு மற்றும் மிக மெல்லிய வளிமண்டலம் உள்ளது. பூமியில் உள்ள காளான்கள் போன்ற சிக்கலான உயிரினங்கள் இந்த கடுமையான சூழலில் உயிர் வாழ வாய்ப்பில்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். கியூரியாசிட்டி ரோவரின் காளான் ஒரு பாறை என்று நிரூபிக்கப்பட்டாலும் செவ்வாய் கிரகத்தில் உயிரினத்திற்கான தேடல் இன்னும் தீவிரமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாசாவின் பெர்செவரன்ஸ் ரோவர் தற்போது ஜெசீரோ பள்ளத்தை ஆராய்ந்து வருகிறது. இந்த ரோவர் பண்டைய நுண்ணுயிரிகளின் தடயங்களை கண்டறியும் நோக்கத்துடன் பாறை மற்றும் மண் மாதிரிகளை சேகரித்து வருகிறது. மேலும் செவ்வாய் கிரகத்தில் திரவ நீர் இருப்பதற்கான பல சான்றுகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இது ஒரு காலத்தில் உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம் என்ற நம்பிக்கையை மேலும் அதிகரித்துள்ளது. செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் நாம் காணும் பல விசித்திரமான பாறை அமைப்புகள் பல்லாயிரக்கணக்கான அல்லது மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக நடந்த காற்று மற்றும் தூசி அரிப்பு போன்ற இயற்கை செயல்முறைகளின் விளைவாகும். பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாய் கிரகத்தில் திரவ நீர் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. இதுவும் பாறைகளின் உருவாக்கத்தில் ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கலாம்.
இந்த இயற்கை சிற்பிகள் கற்பனைக்கும் கிட்டாத வடிவங்களை செவ்வாய் கிரகத்தில் உருவாக்கியுள்ளன. அவற்றில் ஒன்றுதான் இந்த காளான் போன்ற பாறை என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். செவ்வாய் கிரகத்தில் உயிரினத்தை கண்டுபிடிக்கும் கனவு இன்னும் உயிர்ப்புடன் உள்ளது. எதிர்காலத்தில் நாசா மற்றும் பிற விண்வெளி மையங்கள் செவ்வாய் கிரகத்திற்கு மேலும் மேம்பட்ட ரோவர்கள், லேண்டர்கள் மற்றும் ஒரு நாள் மனிதர்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளன. இந்த புதிய மிஷன்கள் செவ்வாய் கிரகத்தின் ஆழமான ரகசியங்களை தோண்டி எடுக்கவும் பண்டைய உயிரினத்தின் தடயங்களை கண்டுபிடிக்கவும் உதவும் என்று நம்பப்படுகிறது. 2013ஆம் ஆண்டில் கியூரியாசிட்டி ரோவர் எடுத்த இந்த புகைப்படம் செவ்வாய் கிரகத்தில் உயிரினம் உள்ளதா என்ற மனிதகுலத்தின் தொடர்ச்சியான ஆர்வத்தின் ஒரு சான்று ஆகும். நாசா விஞ்ஞானிகள் இந்த அமைப்பு ஒரு பாறை என்று விளக்கமளித்திருந்தாலும் சமூக ஊடகங்களில் இன்னும் பலரும் அந்த காளான் ஒரு உண்மையான உயிரியல் வடிவமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றார்.